முதலைகளுக்கு ஊட்டி விடுற மாதிரி இப்படி ஃபீட் பண்றாங்களே, ஒரே இடத்துல மலை மாதிரி இப்படி குவிஞ்சு கிடக்குது. வாரத்துல ஒரு தடவை மட்டும்தான் சாப்பிடுமா. சுத்தி இருந்த அத்தனை பேரும் தகச்சு போயிட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து டெய்லியுமோ இல்ல ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடுற மாதிரி 3 வேலையும் தான் சாப்பிடாது. அதுக்கு பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிட்டா 3லேருந்து 4 நாள் வரையும் மினிமம் ஆகும். சில வேலைக்கு அது வந்து வாரங்கள் கூட ஆகலாம். அது எப்படின்னா வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை பொறுத்து தான். வெளியே வந்து நல்லா டெம்பரேச்சர் சூடாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, கொஞ்சம் அதுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தியாவிலேயே மிகப்பெரிய முதலை பண்ணை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் வடநெம்மேலிக்கு இடையில இருக்கு. 1976ஆம் ஆண்டு இந்த முதலை பண்ணையை கட்டியிருக்காங்க. மெட்ராஸ் crocodile பேங்க் அப்படின்ற இந்த முதலை பண்ணையை நிறைய பேர் பார்வையிட்டு இருப்பாங்க. அமெரிக்க நாட்டை சேர்ந்த உயிரியல் ஆராய்ச்சியாளர் விடாக்கர் அப்படின்றவருடைய முயற்சியால தான் இந்த முதலை பண்ணை கட்டி அமைக்கப்பட்டது. நான் வாணிஸ்ரீ தாமோதரன், மெட்ராஸ் crocodile பேங்க்ல எஜுகேஷன் ஆஃபீஸராக இருக்கேன். மெட்ராஸ் crocodile பேங்க் பார்த்தீங்கன்னா 1976ல் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது 70ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதலை பாப்புலேஷன் எல்லாமே நம்ம இந்தியாவில் 3 நேட்டிவ் ஸ்பீஷீஸ் தான் இருக்குது. அதாவது சால்ட் வாட்டர், மகர், கரியால். இந்த 3 இனம் தான் இந்தியாவிலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய முதலை வகைகள். இதோட பாப்புலேஷன் வைல்டில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சென்சஸ் எடுத்ததுனால தெரிய வந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரி முதலையை வந்து கேப்டிவ்ல ப்ரீட் பண்ணி திரும்ப வைல்டு ரிலீஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் கொடுத்துச்சு. ஸோ 1976ல் ராமிலஸ் விட்டேக்கர் அப்படிங்கிற இந்தியாவோட ஒரு ஃபேமஸ் ஹெர்பட்டாலஜிஸ்ட்னால ஸ்டார்ட் பண்ண ஆர்கனைசேஷன் தான் மெட்ராஸ் crocodile பேங்க். இந்த முதலை பண்ணையில நன்னீர் முதலைகள், அமெரிக்கால இருக்கக்கூடிய ஆலிகேட்டர், நீர் முதலைகள், சதுப்பு நிற முதலைகள், நீல வாயுடைய முதலைகள்னு நிறைய வகைகள் இருக்கு. அதை தொடர்ந்து இந்த முதலைகளை பார்வையிடுறதுக்காகவே வருஷத்துக்கு 10 லட்சம் பார்வையாளர்கள் வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கட்டணமும் இங்க விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்த முதலைகளுக்கு எப்படி நாங்க ஃபீட் பண்றோம், அது எப்படி நல்லா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோன்னு பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வராங்க. அது தொடர்ந்து இந்த முதலைகளை பாதுகாக்கிற விதமா அணுவா ஒவ்வொரு ஆராய்ச்சிகளையும் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஃபீட் வந்து கீப்பர், அந்தந்த அனிமலுக்கும் அந்தந்த என்க்ளோஷருக்குன்னு கீப்பர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அந்த அனிமலை பராமரிக்கிறதுக்கும் சரி இல்லை அந்த அனிமலை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ அவங்க தான் அந்த என்க்ளோஷரில் ஃபீட் பண்ணுவாங்க. அதுவுமே க்ளவ்ஸ் போடணும். அதுக்கும் ஃபீடிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஃபீட் பண்ணுறோம். இப்போது இதில் வந்து ஃபீடிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபீடிங் பார்க்கும்போதெல்லாம் வந்து டவுட்டாக கேட்பாங்க. இது டெமோ ஃபீட் அப்படின்னு பொதுமக்களுக்காக சண்டே ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோம். அது தவிர்த்து ரெகுலர் ஃபீடிங் ஷெட்யூல் இருக்குது. எல்லா ஜூலையுமே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து ஒரு ஃபீடிங் ஷெட்யூலில் தான் இருக்கும். அதே தான் இங்கேயும். அது எப்படி ஸ்கெடியூல் எப்படி போடுவோம்னா அது அனிமலோட நேச்சரை பொறுத்து. இது தொடர்பா முதலை பண்ணை விலங்கியல் பிரிவு கல்வி அலுவலரான வாணிஸ்ரீ தாமோதரன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, முதலைகளுக்கு நாங்க வாரத்துல ஒரு நாள் அவங்க வந்து உணவு கொடுப்பாங்களாமா. கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி, இல்லனா மீன், இந்த மாதிரியான ஃபீட் பண்ணுவாங்களா. ஒவ்வொரு முதலையும் எப்படி இருக்கு, அதோட உடல்நிலை சீரா இருக்கா, அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் பார்த்து கவனிச்சுப்பாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி தான் முதலைகள் அதோடைய உணவையை எடுத்துக்குமாமா. சில சமயங்கள்ல ஒரு வாரத்துல, சில சமயங்கள்ல 3 நாட்கள்ல, சில நாட்கள்ல வார கணக்கா கூட முதலைகள் சாப்பிடாம இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பொதுவா ரெப்டைல்ஸ், அதாவது ஊர்வன விலங்குகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செரிமான சக்தி வந்து கம்மியா தான் இருக்கு. எல்லாரும் ஒரு முதலைய பார்த்தா நீ முதல்ல மாதிரி சாப்பிடுற, பாம்பு மாதிரி சாப்பிடுற அப்படின்ட்டு சும்மா இயல்பா சொல்ற விஷயம். அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது நிறைய சாப்பிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் ஊர்வன விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா செரிமான சக்தி ரொம்ப கம்மி தான். நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து டெய்லியுமோ இல்லை ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி 3 வேலையெல்லாம் சாப்பிடாது. ஸோ இதுவே வந்து ஒரு தப்பான கருத்து தான், முதல்ல நிறைய சாப்பிடும் அப்படின்னுட்டு. இங்கே பார்த்தீங்க வயல்லையுமே பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடத்துல ஒரு நதியிலையோ குளத்துலையோ குட்டையிலையோ இருக்குன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஒரு முதல்ல சாப்பிடும். மெட்ராஸ் crocodile பேங்க்ல பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் ஃபீட் பண்ணுறோம். ஃபீடிங் ஸ்கெட்யூல் எல்லா என்க்ளோஷருமே முக்காசி என்க்ளோஷருக்கு ஒன்ஸ் இன் அ வீக் நாங்கள் ஃபீட் பண்ணுவோம் அங்கே இருக்க முதலைகளுக்கு. அண்ட் ஃபீடிங்குமே என்ன வேணால் போடலாம், யார் வேணால் போடலாம் அப்படிலாம் இல்லை. ஃபுட்டு வந்து என்ன வருதோ, நாங்கள் சிக்கன் ஃபீட் பண்ணுறோம் எவ்ரி வீக் ஒன்ஸ். அதுவுமே ஃபஸ்ட்டு அது செக்கிங் எல்லாம் இருக்குது.
அது வந்து அது வந்து ஃபீடிங் கிரேடா இருக்கணும். அது கண்டிப்பா அனிமலுக்கு வந்து உகந்ததா இருக்கணும். சாம்பிள் டெஸ்டிங் எல்லாம் பண்ணுவோம். ஃபீட் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுதா அப்படின்ட்டு, அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கா, அனிமல் ஃபீட் பண்ற ஸ்டாண்டர்டுக்கு இருக்கா, அது வந்து டிஸ்இன்ஃபெக்டடா இருக்கணும். ஸோ அதுக்குமே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஃபீட் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஜூவா இயங்குறோம். ஸோ அதனால விசிட்டர்ஸ், பொதுமக்கள் எல்லாரும் வந்து இங்கே வந்து இந்த அனிமல்ஸை கிட்ட பார்க்க முடியும். ஸோ மக்களுக்கு ரீச் அவுட் பண்ண முடியும். இந்த வனவிலங்குகள்லாம் ஒரு காரணமாக தான் நம்மளோட இருக்கு. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு மக்களுக்கு எஜுகேட் பண்றதுக்காக தான் ஜூ அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் நீங்களாம் வரணும். நீங்களாம் வந்து இங்க என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு, நாங்கள் அதை எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் பாதுகாப்பான முறையில முதலைகளுக்கு உணவு கொடுக்கறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் நிச்சயமா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், GT ஹாலிடேஸ், ஆலியா காட்டன் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.